அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளிலே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், மறுமைக்காக நாம் தயாராகும் போதும் சரி, இந்த உலகத்திற்காக தயாராகும் போதும் சரி, அல்லாஹ்விடத்திலே அவற்றில் உயர்வானதை நாம் இலக்கு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தருகின்றது. அதிலே நபிமார்களுடைய அந்த வாழ்வியலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான முன்னுதாரணத்தை வைக்கின்றான். இருக்கிறதிலேயே சிறந்ததை நபிமார்கள் கேட்பார்கள். அல்லாஹ்விடத்திலே இருக்கிறதிலேயே உயர்வானது, மனிதர்களுடைய பார்வையில் சிலது உயர்வானதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய பார்வையில் பலது உயர்வானதாக இருக்கும். நம்முடைய பார்வையிலே நாம் சிலதை உயர்வானதாக கருதி கொண்டிருப்போம். அப்ப நம்ம இந்த நேரத்துல அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே ஒன்றை நாம் நாடும் பொழுது உயர்வானதை இலக்கு வைக்க வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தை நாம் குர்ஆன் சுன்னாவில் இருந்து படித்துக் கொள்கிறோம். அப்படி சஃப சரி பண்ணி முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடத்தை என்ன செய்யறான், எல்லா நபிமார்களுடைய அந்த வாழ்வியல்லையும் என்ன அதை என்ன செய்ய பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நபி சுலைமான் நபி துஆ செய்யறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா, இருக்கிறதுலயே உயர்ந்ததை தான் கேட்கிறதே தடையோன்னு நினைக்கிறோம். ஆனா நபிமார்கள் அப்படிதான் கேட்டு இருக்கிறார்கள். இருக்கிறதுல உயர்ந்ததை தா, யாருக்கும் கொடுக்காததை தா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல ரொம்ப ஸ்பெஷலா. மனிதர்கள் அது உயர்ந்ததா பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அல்லாஹ் உயர்ந்ததாக அதை ஆக்கி இருந்தால் போதுமானது, நம்முடைய பார்வையில் அது உயர்ந்ததாக இருந்தால் போதுமானது என்கின்ற சிந்தனையிலே கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள் எக்கச்சக்கமாக உண்டு. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த உலகத்தில் எதை இலக்கு வைத்தாலும் சரி, உலக வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, அல்லது உலக கல்வியா, அல்லது பொருளாதாரமா, அல்லது மறுமைக்கான பயணமா, அல்லது மறுமையில சொர்க்கத்தை அடைவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததை கேட்க வேண்டும், உயர்ந்ததை எதிர்பார்க்க வேண்டும், உயர்ந்ததை குறிக்கோளாக கொண்டு ஒரு மூமின் பயணிக்க வேண்டும். அதுக்கு உதாரணத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி சுலைமான் என்கின்ற ஒரு நபியை படைக்கின்றார். அவர் என்ன செய்யறாரு? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள்ல யாருக்கும் கொடுக்காத பெரும் பெரும் பாக்கியங்களை எல்லாம் கொடுத்தான். நபிமார்கள்ல எந்த நபிக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. எறும்பு நடந்து போச்சு, அது பேசிச்சுன்னா சுலைமான் நபிக்கு கேட்கும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சுலைமான் நபி அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கிய வரம், அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கிய ஒரு முக்கியமான அம்சம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் சுலைமான் நபி. என்ன கேட்டாங்க? யாருக்கும் இதுவரைக்கும் இதற்கு பின்னாலும் நீ கொடுக்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படல. ஜின்களை வசப்படுத்தினார்கள், ஷைத்தான்களை தங்களுடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்தார்கள். பறவைகள் பேசுவதை அவர்கள் கேட்பார்கள், வேற யாருக்கும் கேட்காது. நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் எல்லா அற்புதங்களையும் கொடுக்கவில்லை, சுலைமான் நபிக்கு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? சுலைமான் நபி அல்லாஹ்விடத்துல அப்படிதான் கேட்டாங்க, எனக்கு ஸ்பெஷலா கொடு அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்கள் கேட்டதை அப்படியே கொடுத்தான். இப்படி வரலாறு நடிகனும் சொல்லலாம். அப்ப ஒரு மூமின் இந்த உலகத்தில் இலக்கு வைக்கும் பொழுது உயர்ந்ததை இலக்கு வைக்கணும். அவன் படிக்கணும்னு நினைக்கிறான், உலக கல்வியை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அந்த உலக கல்வியில உயர்ந்தது எது என்று பார்க்க வேண்டும், உலக கல்வியில மிகச் சிறந்தது எது என்று பார்க்க வேண்டும், அதை குறிக்கோளாக கொண்டு பயணிக்க வேண்டும். எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒரே சப்ஜெக்ட மெயின் பண்ணி என்ன செய்யறாங்க? பயணிக்கின்றார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எல்லா பிள்ளைகளும் இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எதுவோ அதை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா என் பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்யணும், அந்த பகுதி முழுவதும் என்ன நினைப்பாங்கன்னா, என் பிள்ளைங்க அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? நான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க பிள்ளைகள் எதை படிச்சாலும் படிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, உலக கல்வியை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு என் பிள்ளை மார்க்க கல்வியை அது ஃபர்ஸ்டா படிச்சு முடிச்சா போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம இதுல தேர்ந்தெடுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் படிக்கிறதை தேர்ந்தெடுக்க கூடாது. எல்லாரும் படிப்பதை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு முன்னால போய் எங்க உட்காரலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒரு மாணவன் என்ன செய்யறான்? ஹாஃபில் ஓதுகிறான், குர்ஆனை மனனம் செய்கிறான். என் பிள்ளையும் ஹாஃபில் ஓதுகிறான். ரெண்டு பேரும் ஹாஃபில் ஓதி குர்ஆனை மனனம் செஞ்சு முடிச்சாச்சா? இதுக்கு கூடுதலான படிப்பு என்ன என்று யோசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் அப்படி யோசித்தார்கள், ஆலிம்கள் அப்படி யோசித்தார்கள், மார்க்கறிஞர்கள் அப்படி சிந்தித்தார்கள். ஆரம்பத்தில் ஆலிம் என்கின்ற கல்விக்கு பிறகு அடுத்து ஒரு கல்வி கிடையாது.
ஆலிம்னு ஒரு கல்வி இருக்குல்ல, 7 ஆண்டு கால கல்வி திட்டம். அந்த 7 ஆண்டுகள்லயே நீங்க முழுமையாக படிச்சு முடிக்க முடியாது. இன்னைக்குதான் அதனுடைய சூழல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு 5 வருஷம் 4 வருஷம் என்று அந்த கல்வியினுடைய தரம் குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு ஏத்தாக்குல தான் இருக்கும். எவ்வளவு தூரம் நம்ம கம்மியா படிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற கல்வி தான் அவர்களிடத்துல இருக்கும். 7 ஆண்டு கால பாடத்திட்டம் இருக்குது, அது மிகச்சிறந்த பாடத்திட்டம். ஆனா பாடத்திட்டத்துல மாற்றம் வேண்டும். ஆனால் இந்த பாடத்திட்டத்துக்கு பிறகு மார்க்கறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது போதாது, ஹதீஸ் கலைகளை மாணவர்கள் படிக்க வேண்டும். ஆலிம்களாக வெளியே வரக்கூடியவர்கள் ஹதீஸ் கலைகளை அறிய வேண்டும், குர்ஆனை பற்றி நுணுக்கங்களை அறிய வேண்டும், அதற்கு விளக்கம் சொல்வதிலே மிக மிக கவனமாக விளக்கம் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அகன்ற பார்வையிலே அதை மாற்றி அமைத்தார்கள். 7 வருஷம் ஆலிம் படிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், ஃபாசில் படிக்கணும். பிள்ளைங்க ஆலிம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபாசில் படிக்கணும், அது உயர்கல்வி. இன்னைக்கு படிக்கிறாங்கல்ல, BA MA படிச்சுட்டு அதுக்கு மேல் கல்வி என்ன, PhD பண்றான். அந்த உயர்கல்வியை படிப்பது போன்று அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டது ஆலிம்கள்ல. அது உயர்கல்வி ஃபாசில் என்கின்ற அந்த கல்வி. நீ சில பேர் சில ஆலிம்களுடைய பெயரை வாசித்தா தெரியும், பாக்கவின்னு போட்டுப்பார், பின்னாலே ஃபாசில் பாக்கவி அப்படின்னு கொண்டு வருவார். என்னன்னா ஒரு ஃபாசில் படிச்சிருக்கிறார், PhD படிச்ச மாதிரி. அது குவாலிட்டியான கல்வி, அது தரமான கல்வி, மார்க்க கல்வியிலேயே கூடுதல் கல்வி. இதை ஏற்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு அது போதுமா? இன்னைக்கு வெறும் PhD போதுமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வெறும் டாக்டரேட் போதாது. அதற்கு மேற்கொண்ட கல்வி என்ன, அதற்கு மேற்கொண்ட அந்த சூழல் என்ன, இன்னைக்குள்ள சூழல் என்ன, அதற்கு ஏற்றாற்போல் எதிர்காலத்தை சிந்தனையில் வைத்து, எதிர்காலத்தை மனதில் வைத்து அதில் உயர்ந்தது என்ன என்பதை நாம தேர்ந்தெடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. ஆலிம் படித்தாலும் சரி, ஹாஃபில் படித்தாலும் சரி, வெறுமனே ஹாஃபிலோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. பிள்ளை குர்ஆன் ஓத சொன்னா ஒசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் அப்படின்னு ஒரு வசனத்தை ஓதுறோம். பிள்ளை குர்ஆன் ஓதுது, ஹாஃபில் படிக்குது, அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை மனனம் செய்கிறார். ஆனா குர்ஆனை மனனம் செஞ்சு ஒசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் இந்த வசனத்துக்கு அடுத்து ஓதுப்பா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை அடுத்து ஓத ஆரம்பிக்கும். இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல் வசனம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. இதுக்கு இதே மாதிரி குர்ஆன்ல எங்கெல்லாம் ஒரே மாதிரி வரும், சில இடங்கள்ல குர்ஆனுடைய வசனங்கள் முத்தஷாபிஹாத் என்று சொல்வார்கள். அந்த வசனங்கள் எங்கெல்லாம் வருது, இன்றைக்கு ஹாஃபிலாகக்கூடிய பல மாணவர்களுக்கு தெரியல. அன்னைக்கு அந்த சூழலை நாம ஓதக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். முத்தஷாபிஹாத்தான வசனங்களை பிள்ளைகள் ஓதுவார்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள். குர்ஆனுக்கு ஒரு வசனம் இன்னொரு வசனம் மாதிரியே இருக்கும். இப்படி பல இடங்கள்ல பல வசனங்கள் இருக்கும். இப்படியான கல்வி என்ன செஞ்சாங்க, குர்ஆனை ஓதுனா தரவா ரிவர்ஸ்ல ஓதுவா குர்ஆனை. பின்னால இருந்து என்ன அப்படின்னா, குர்ஆனில் யார் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, குர்ஆன்ல எந்த பிழையும் ஏற்படுத்த முடியாது. சின்ன பிழை வந்தால் கூட அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு தரவான ஹாஃபில்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதான் உயர்கல்வி. உயர்கல்வின்னு சொன்னா எல்லாரும் உயர்கல்வி படிக்கலாம், எல்லா மக்களும் உயர்கல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல நான் என்ன பெஸ்டா பண்ண முடியும், இதான் இலக்கு. அப்ப உயர்ந்தது அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹ்விடத்துல உயர்ந்ததை கேட்க வேண்டும். அதே மாதிரி வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வியாபாரத்திலே உயர்ந்ததை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். போதும் என்கின்ற மனநிலையை கற்றுக் கொடுத்த மார்க்கம் வியாபாரத்தில் எது உயர்ந்த வியாபாரம் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லி கொடுத்துச்சு. எது உயர்ந்த வியாபாரம், எது கண்ணியமான வியாபாரம், எது பெஸ்டான வியாபாரம், அதை தேர்ந்தெடுக்கணும். நான் செய்யக்கூடிய வியாபாரத்தால் எனக்கும் நன்மை பயக்கணும், என்னை சார்ந்து வரக்கூடிய நுகர்வோர்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும். அப்படியான ஒரு வியாபாரம் அது இருக்கணும். நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்க வேண்டும். வாங்கிட்டு நம்மை சபிக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கும் சொன்னா அது உயர்வான வியாபாரம் கிடையாது. அப்ப எல்லா காரியங்களையும் உலகத்துல எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம இலக்கு வைத்து பயணிக்க வேண்டிய அந்த காரியங்கள்ல உயர்வை முன்னிறுத்த வேண்டும். உயர்ந்தத கொடியாடலாம், பிசினஸ்ல உயர்ந்த பிசினஸ் கொடியாடலாம். வெறுமனே காசு சம்பாதிக்கிறது மட்டும் உயர்ந்த பிசினஸ் இல்ல, காசு சம்பாதிக்கிறதும் அதில் அடங்கும். ஆனா அது எப்படி இருக்கணும், மிக மிக தெளிவாக தரவாக, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்கி உண்டாலோ அல்லது வாங்கி பயன்படுத்தினாலோ அதற்கு பிறகு உங்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்யும், அவர்கிட்ட வாங்கினோம், இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம், அவரிடத்தில் வாங்கி உண்டோம், நாங்கள் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பொருட்கள் இருக்க வேண்டும். இதான் உயர்வு என்று சொன்னால் இதுதான் உயர்வு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா விஷயத்திலும் உயர்ந்ததை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க இன்ன பிற காரியங்களை செய்தாலும் சரி, எல்லா காரியங்களிலும்
உயர்ந்ததை இலக்கு வைத்து என்ன செய்யுங்க, பயணியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும். இன்றைக்கு உலக சூழல் என்னவென்று சொன்னால் ஒரு அதிகாரம், ஒரு முஸ்லிமிடத்திலே ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரம் என்பது உயர்ந்த அதிகாரமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம் இளைஞர்கள் தேர்வு எழுதி அரசு வேலைகளுக்கு செல்கிறார்கள். ஆனா என்ன வேலை கிடைக்குது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரிக்கு கீழே உண்டான ஒரு வேலையைத்தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். பெரிய பதவி எல்லாம் கிடையாது. ஏன்? அவருடைய கல்வி தரம் அப்படிதான், அவ்வளவுதான். கல்வியுடைய தகுதி அவ்வளவுதான். அப்ப உயர்ந்த கல்வியை கற்கும் பொழுதுதான் உயர்ந்த பதவிகளும் தேடி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும். எல்லாரும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அப்ப அல்லாஹ் எப்படி அதை சாத்தியப்படுத்துவான்னு கேட்டா மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வந்து போடுவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீங்க உயர்வை நோக்கி பயணித்தீர்கள் என்று சொன்னால் கல்வியில, வேலை வாய்ப்பில், குடும்ப வாழ்க்கையில் உயர்வை நோக்கி பயணித்தீர்கள் என்று சொன்னால் எங்க உயர்வுல உங்களை வைக்க முடியுமோ அங்க அல்லாஹ் வைப்பான். எங்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குதோ அங்க மேல இருக்கிறவனை தூக்கி கீழே போடுவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எல்லா காலகட்டம் என்ன செய்யாது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த இடத்துலதான் இருக்கிறாங்க. அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லா மக்களையும் அடக்கி ஆளுகிறார்கள். ஆனா நீங்க நல்லா பாருங்க, ஒரு காலத்தில் இவர்களுடைய நிலை என்ன, ஒரு காலத்திலே இன்னைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்று பார்த்தால் ஒரு காலத்துல நம்மளை விட கீழே தான் இருந்தான், நம்மளை விட எல்லா பொருளாதாரத்துல கீழே தான் இருந்தான், பேசுவதற்கு கூட தெரியாதவனாகத்தான் இருந்தான். இன்னைக்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறான். நாளைக்கு அப்படியே அல்லாஹ் ரொட்டேட் பண்ணுவான். எப்படி பூமியை சுத்துறானோ அதே போன்று மனித வாழ்க்கையும் அல்லாஹ் சுத்துவான். அப்ப உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தில நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஒரு கூட்டமா கிளம்புறோம், ஒரு சமூகமாக வென்றெழுகிறோம். அப்படி எழும் பொழுது அந்த இலக்கு என்பது நம்பிக்கை இழப்பை முறியடித்து விட்டு அதை அந்த உயர்வான இலக்கை மிக மிக கவனமாக முன்வைக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒண்ணுமில்ல, ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன ஒட்டகத்துல கொண்டு வந்து அந்த உதாரணத்தை முடிக்கிறாங்க. நீங்க உயர்வான இலக்கு அடையும் பொழுது இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, நம்மளை ஆளக்கூடியவர்கள் இன்னென்ன பதவிகளில் இருக்கிறார்களே, இன்னென்ன தகுதிகளோடு இருக்கிறார்களே, நாம எப்படி போய் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது, நாம எப்படி இந்த மக்களை கட்டுப்படுத்துவது, எப்படி இந்த மக்களுக்கு நன்மை செய்வது என்று யோசிக்கக்கூடிய தருணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த ஒட்டகம் என்ன செய்யுதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அதுபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை முந்திக்கிட்டு போகுது. எல்லாரும் பயணிச்சு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அந்த ஒட்டகம் முந்தி போகுது. அதை ஓட்டிட்டு வரக்கூடியவர் ஒரு கிராமவாசி. இவர் என்ன செய்யறாருன்னா, அது முந்தி போன உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தையே முந்தி போறதா அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, உலகத்துல உயர்ந்த எல்லாம் ஒரு நாள் கீழே விழுந்துதான் தீரும். இமாம் புகாரி அவங்க பதிவு செய்யறாங்க, ஒரு நாள் கீழே விழுந்துதான் தீரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப உலகத்தில் உயர்ந்த எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சூரா யூசுப்ல சொல்வார், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலேயும் ஒரு அறிவாளி அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலையும் நாம பெரிய அறிவுஜீவியா நினைப்போமே, அவருக்கு மேல அல்லாஹ் ஒருத்தர் வச்சிருப்பான். அவரை பெருசா நினைப்போமே, அவருக்கு மேல அல்லாஹ் ஒருத்தர் வச்சிருப்பார். அதே மூசா நபிக்கு பாடமாக அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். எப்படி மூசா நபிட்ட வந்து மக்கள் கேட்கிறாங்க, உலகத்துல ரொம்ப பெரிய அறிவாளி யாரு? நான் தான் அப்படிங்கிறார். யாரு? மூசா நபி சொல்றாங்க. ஒரு நபி சொல்றாரு, நான் தான் அறிவாளி. அல்லாஹ் சொல்ற, நீங்க அறிவாளி இல்ல, நீங்க ஹிதர்கிட்ட போய் பாடம் முடிச்சுட்டு வாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி மூசா நபி என்ன செய்யறாங்க, கல்வி கற்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்ப நாம நினைக்கிற மாதிரி உலகத்துல அறிவுக்கோ ஆற்றலுக்கோ அதிகாரத்துக்கோ எல்லையே கிடையாது. அல்லாஹ் உயர்ந்த 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 மேல மேல வச்சிருக்கான். யாரும் என்ன செய்ய முடியாது, நாம முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு நமக்கு சிறந்த பாடம் இருக்குது. ஈரான் இஸ்ரேல் போர். இஸ்ரேல் ஈரானுடைய போர்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இஸ்ரேல் பெரிய பயங்கரமான நாடு, அமெரிக்கா அதை விட பயங்கரமான நாடு. அடிச்ச அடியில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் உங்கள்ட்ட போறக்கே வர மாட்டேன்னு தலைதெறிக்கக்கூடிய அளவிற்கு, தலைதெறித்து ஓடக்கூடிய அளவிற்கு ஈரான் கொடுத்த அடி இன்னைக்கு அவங்களும் நமக்கு சிறந்த பாடம். ஒரு காலத்தில் ஈரான் அடி வாங்குச்சு. 1967 வரலாறு சொல்கிறது, ஈரான்
அதே மாதிரி அங்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சிரியா, பஹ்ரைன் போன்ற நாடுகள், அமெரிக்காவிடத்திலும் இஸ்ரேலிடத்திலும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாட்களிலே அவர்கள் போர் செய்து இவர்கள் 3 பேரையும் ஓட விரட்டினார்கள். இதே ஈரான் அடி வாங்குச்சு, சிரியா அடி வாங்குச்சு, பஹ்ரைன் அடி வாங்குச்சு. இன்னைக்கு பஹ்ரைன் சிரியா இருக்கிற இடமே தெரியல. ஈரான் ஒத்தாரா நின்று அடிக்கிறான். என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி வைக்கிறான். இது இயல்பாக நமக்கு பாடத்தை அல்லாஹ் சொல்லித்தாரான். எவனுமே வராட்டாலும் சரி, அல்லாஹ் தூக்கி மேல வைக்கணும்னு ஆசைப்பட்டா, ஒரு காலத்துல வச்சிருந்தான்ல, 800 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஆண்டார்கள். என்ன ஆண்டார்கள்? யாருடைய முயற்சி? யாருடைய முயற்சி? ரப்புடைய நாட்டம். அது அவர்களுடைய இலக்கு, குறிக்கோள். அங்கெங்க இருந்து வந்தார்கள், படையெடுத்தார்கள், ஆட்சி செய்தார்கள். செய்த ஆட்சி என்பது இன்னைக்கு பேசக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் எங்க போனாலும் சரி இஸ்லாமிய அடையாளங்கள் நிலைத்து நின்று கொண்டே இருக்கும். டெல்லியினுடைய இந்தியா கேட்ல ஆரம்பிச்சு நாம பார்க்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பெயர்கள் இல்லாமல், அடையாளங்கள் இல்லாமல் எந்த ஒன்றையும் நீங்கள் காண முடியாது. ஆக அன்பான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வை நமக்கு என்ன செய்யறான்? சொல்லித்தரான். உயர்வு என்பது நாம நினைக்கிற மாதிரி என்ன இல்ல, அதை ஒரு குறுகிய வட்டத்துல என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நமக்கு மேல எவ்வளவு பேர் படிச்சவன் இருக்கிறான். ஒரு டாக்டர் படிக்கிறதே என்ன செய்யறாரு, ஒரு சகோதரர் பேசுகிறார், எல்லாரும் போய் டாக்டர் படிக்கணும், நீட் தேர்வு எழுதணும் அப்படின்னு பேசினா, அப்ப எல்லாருமே டாக்டர் ஆனா என்ன செய்யறது? அப்ப அது ஆக போறது இல்ல. அல்லாஹ் அதுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் சரியான தகுதி உள்ளவங்க அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவாங்க. ஆனா உன்னை புரிஞ்சுக்கிடணும், இந்த சிந்தனை ஒரு முஸ்லீம் இடத்துல வரக்கூடாது. எல்லாரும் செய்யறாங்க, நான் அதை போய் செய்யவா அப்படின்னு. அதை செஞ்சு நீங்க உங்களுடைய சந்ததிகள் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நான் எல்லாரும் இதைத்தானே விற்பனை செய்யறாங்க, நானும் இதே விற்பனை செய்ய. இது காலத்தை கழிக்கிறதுக்கு இப்படியான வாழ்வியலை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கல. இஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, இதனால் மக்கள் பயன்பெற வேண்டும், இதனால் உங்களுடைய சகோதரர்கள் பயன்பெற வேண்டும், இதனால் நீங்கள் எப்படி நன்மை அடைவீர்களோ அதே போன்று அவர்களும் நன்மை அடையணும். அப்போ ஒரு டாக்டர் படிக்கிறான் அப்படின்னா எல்லா டாக்டர் மாதிரி அவர் இருக்கக்கூடாது. நீங்க பாத்தீங்களா, சமீபத்துல பிபிசியில ஒரு நியூஸ் வந்துச்சு. ஊபியில ஒரு டாக்டர், அவங்க ஏதோ பர்வீன் அப்படிங்கிற ஒரு பேர்ல உள்ள டாக்டர், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, யாருக்கும் ஃபீஸ் வாங்குறது இல்லை, வெறும் 10 ரூபாய் அதை காணிக்கையா போட்டு நம்ம டாக்டரை பத்தி ஒரு பார்வை வச்சிருக்கிறோம். நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்த பிறகுதான் அந்த பார்வையே மாறுச்சு. டாக்டர்னாலே பெருசா சம்பாதிப்பாங்க, கொள்ளையடிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பார்வை சமூகத்துல பரவலாக இருக்கு. சிலர் அதை செய்தாலும் கூட பல இன்றைக்கு இளம் வயதிலே படித்து வரக்கூடிய பலருடைய நிலை என்பது நாம நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி மோசமான நிலை கிடையாது. சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள், ஆனா அதை அடைகிறது என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆனா இந்த அம்மா என்ன செய்யறாங்க, டாக்டர் படிச்சு இலவச மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. 10 ரூபாயை வச்சு என்ன சம்பாதிக்க முடியும்? அவங்க என்ன கோட்டையை கட்ட முடியும், என்ன வீடு கட்ட முடியுமா? அவங்க நினைச்ச மாதிரி கார்ல போக முடியுமா? டாக்டருக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது, அதை செய்ய முடியுமான்னு கேட்டா ஒரு காலத்திலையும் செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான், இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு நிறுத்தி நல்ல பாடங்களை சொல்றான். நீங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, அதுல உயர்வானது எதுவோ அதை தேர்ந்தெடுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு உயர்வான வழிகாட்டுதலை கொடுங்கள். அவர்கள் என்ன படிச்சாலும் சரி, மார்க்க கல்வி படிச்சாலும் சரி, அந்த மார்க்க கல்வி கொண்டு போய் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள சுருக்கிறத நீங்க என்ன செய்யாதீங்க, அதை ஒரு காலத்திலே அனுமதிக்காதீங்க. அது விசாலமானது. இன்னைக்கு பள்ளிவாசலுடைய கட்டமைப்பு, பள்ளிவாசல்னா நீங்க தவறா நினைச்சிடாதீங்க, பள்ளிவாசலுக்குள்ள இன்னைக்கு பள்ளிவாசலுடைய கட்டமைப்பு அப்படியானது. வெறுமனே தொழுகை, அந்த தொழுகையோட இமாமுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அல்லது பக்கத்துல சுத்தி வச்சு ஏதாவது ஜனாசாக்களுக்கும் இன்ன பிற விஷயங்களுக்கும் ஃபாத்திஹா ஓத செல்வார். இந்த கட்டமைப்பு மோசமானது. அவர் மார்க்க கல்வியோடு கூடியவர், அவர் பள்ளிவாசல்ல போய் சேர்ந்தாலும் முழுக்க முழுக்க பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பயன்படுத்த, சும்மா பயன்படுத்தக்கூடாது. வெறுமனே குர்ஆன் ஓதி கொடுக்கிறது, வெறுமனே அவரு அந்த நேரங்கள்ல வேற வேற வேலைகள் அங்க செய்யறது, அப்படி பயன்படுத்தக்கூடாது. சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக அவர் உழைக்கணும். அவருடைய உழைப்பு என்பது நாளைய சமூகம் மார்க்கத்தை அறியாமல் மரணிக்க கூடாது என்கின்ற அளவிற்கு மிக தரமானதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எந்த கல்வியை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்தில் நாம் கொடுக்கக்கூடிய கல்வி என்பது, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வியாபார உத்தி, குடும்ப வாழ்க்கை என்பது எல்லாம்
உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இது ஒரு புறம். இதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது. நாம நம்முடைய சமூகத்திற்கு உயர்ந்ததை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, இறைவா எங்களுடைய சந்ததி, எங்களுடைய ஜோடிகள்ல இருந்து, துர்ரியாத்தினா சந்ததிகளில் இருந்தும், மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து என்ன செய்வாங்க, லில் முத்தகீன இமாமா, அவங்களை எல்லாம் இமாம்களாக உயர்ந்த போஸ்ட் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. உயர்ந்த இடம் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அவர்களை இமாம்களாக ஆக்கு. அப்ப அல்லாஹ்விடத்துல நபிமார்களுடைய பார்வையும் சரி உயர்ந்ததை கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல உயர்ந்ததை கேட்கிறார்கள். அவர்களுக்கு உயர்ந்ததை கொடுறப்பே என்று அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய அந்த செய்தியை நாம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இந்த உலகத்துக்கு மட்டும் அப்படி உயர்ந்ததை செலக்ட் பண்ணல. உலகத்துக்கு செலக்ட் பண்றாங்க, நிறைய விஷயங்கள்ல உயர்ந்ததை தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 40 நல்ல விஷயங்கள் இருக்குது, மார்க்க விஷயங்கள் இருக்குது. மார்க்க விஷயத்துல இதை செஞ்சிரு அதை செஞ்சிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. 40 நல்ல விஷயம் இருக்கு, 40ஐயும் ரசூலுல்லாஹ் பட்டியலிடுறாங்க. அதுல மிகச்சிறந்தது எது தெரியுமா, மிக உயர்ந்தது எது தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. 40 சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும்ல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, 40இல் மிக உயர்ந்த காரியம் எது தெரியுமா, ஒரு பால் தரக்கூடிய ஒரு குட்டியை, கன்று குட்டியை எடுத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே, அதாவது அது பால் கறப்பதற்காக வேண்டி நீங்கள் சதகா செய்ய வேண்டும். இதுதான் மிக உயர்ந்தது. அப்ப நல்ல காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்யுது, உயர்ந்ததை தேர்ந்தெடுத்து உயர்ந்ததை செய்யுங்க அப்படிங்குது. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஃபஜ்ர் தொழுகைக்காக இகாமத்துக்கு நின்னாலும் கூட ஓடி வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், முன் சுன்னத்தை தொழுவோம். ஏன் முன் சுன்னத்து உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. இந்த உலகத்தில் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் மிக மிக சிறந்தது ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்றார்கள். நம்ம ஃபஜ்ருடைய தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தொழக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தொழுவதற்கு தடை இருக்குது. இமாம் தக்பீர் கட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஃபஜ்ர் 2 4 கேட்கிறாங்க. சில பேர் தொழுததை பார்த்து ரசூலுல்லாஹ் அவ்வளவு சிறப்பா சொன்னதுனால சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் கட்டினோட வந்து நின்று ஃபஜ்ர் தக்பீர் தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, அவர் சுன்னத் தொழுகிறார். ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, தொழுது முடிச்ச உடனே ஃபஜ்ர் 2 4 அப்படின்னு கேட்கிறாங்க. தக்பீர் கட்டினோன்னு தொழக்கூடாது. மிக மிக சிறப்பானதுதான், உயர்ந்ததுதான். முன்னகுட்டியே வரணும், 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னகுட்டியே வரணும். முன்னகுட்டியே வந்து என்ன செய்யணும், அந்த சுன்னத்தை தொழுது அந்த தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்க வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, இப்படி மார்க்கம் சார்ந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உயர்ந்ததை செலக்ட் பண்ணி இபாதத் செய்யுங்க. உலக வாழ்க்கையில, வியாபாரத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளுக்கான தேர்ந்தெடுப்புல எல்லாத்துலயும் உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்ததுன்னு போறோம்ல, உயர்ந்ததா தேர்ந்தெடுக்கணும். அதுதான் மார்க்கத்தினுடைய வழிகாட்டி. ஆனால் உங்களுடைய மார்க்க செயல்பாடுகளிலும் நீங்கள் உயர்ந்ததை செய்யுங்கள் என்று, எது முக்கியமானதோ அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் நமக்கு என்ன செய்யுது, வழிகாட்டுகிறது. முடிஞ்சிருச்சா? அப்புறம் ரசூலுல்லாஹ் மறுமைக்கு போறாங்க. மறுமைக்கு போனா அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், நமக்கெல்லாம் சொர்க்கம் தருவானா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன், இந்த உலகத்தில் நாம் செய்த பாவங்கள் அப்படியானது, நாம் செய்த பாவங்கள் அப்படியானது. அந்த சந்தேகத்திலேயே நம்முடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன செஞ்சிருச்சு, கடந்து போயிருச்சு. ஆனா வரக்கூடிய காலங்கள்ல நம்ம உறுதியா நம்பணும், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வை குறித்திய நன்னம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக ஏற்படுத்த வேண்டும். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, சொர்க்கத்துல நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல உயர்ந்ததை கேளுங்கள் என்றார்கள். சஹாபாக்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்ததை கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசிக்கிறாங்க, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஹஜ்ஜி செய்யறேன், உம்ரா செய்யறேன், எல்லாமே செய்யறேன், இபாதத்துகளை செய்யறேன், ஜகாத் கொடுக்கிறேன், இது செஞ்சுட்டா உனக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்வான், சொர்க்கத்தை தந்து விடுவான். நீ போருக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி உனக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நபித்தோழர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ ஒருத்தர் போருக்கு போய் ஷஹீத் ஆகிறார், இவருக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் வந்து வெறுமனே விட்டு விடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே 100 படித்தரங்களை வைத்திருக்கிறார். சொர்க்கத்திலே
100 படித்தரங்களை வைத்திருக்கிறான். அதிலே முதன்மையான படித்தரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபதேசித்தார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேள். சொர்க்கத்தை கேட்டால் அதில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த தொடர் நபிமொழியிலே உபதேசித்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ்விடத்துல அவன் சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? தகுதி வாரியாக பிரித்து வைத்திருக்கிறான். உலகத்துல எப்படி எல்லாம் தகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போன்று மறுமையிலும் அல்லாஹ் பிரிப்பான். எல்லாருக்கும் ஒரே சொர்க்கம், எல்லாரும் கொண்டு போய் ஒரே இடத்துல அட, இந்த வேலை அல்லாஹ் செய்ய மாட்டான். அல்லாஹ்வை நம்பி முழுக்க முழுக்க தன்னை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தவருக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பார், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பான். அதை நீங்கள் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையாளம் காட்டினார்கள். அப்ப சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான். வெறுமனே சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது ஞாபகம் வைங்க, சொர்க்கத்துல உயர்ந்தது கொடியா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யுங்க? பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பிரார்த்தனை மிக முக்கியமானது. நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சொர்க்கத்தை கேட்கக்கூடாது. வெறுமனே சொர்க்கத்தை தாழ்லாம், சொர்க்கத்தை தாழ்லாம், சொர்க்க இது பிரார்த்தனை அல்ல. எப்படி கேட்கணும்? சொர்க்கத்துல உயர்ந்தது எந்த பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, அது மிக மிக சரியான தரமான பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்பட வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஆரம்பித்து குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பித்து குடும்பத்திற்காக வேண்டியும் நம்ம என்ன செய்யணும்? என் குடும்பம் தலை சிறந்த குடும்பமாக, மிக உயர்ந்த குடும்பமாக, எப்படி இப்ராஹிம் நபி செஞ்சாங்களோ அதே மாதிரி மிக உயர்ந்த குடும்பமாக, கண்ணியமான குடும்பமாக என் குடும்பத்தில் உள்ள அத்துணை பேரும் உன்னால் பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இறையச்சத்தோடு ஒழுக்கத்தோடு மறுமையிலே ஒன்றாக மறுமை நாளிலே உன்னை சந்திக்கக்கூடிய மிக மிக கண்ணியமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, சமூக கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயர்ந்ததை காட்டி தருகிறார்கள், உயர்ந்ததை கேட்க சொல்லி தருகிறார்கள். அல் குர்ஆனும் அதை நமக்கு உபதேசிக்கிறது. ஆகையால் நாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததை கேட்போம். இந்த உலகத்திலும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது வெறுமனே நோய் நிவாரணம் என்கின்ற பிரார்த்தனை இருக்கக்கூடாது. நோய் நிவாரணம் இதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? இது போன்ற ஒரு நோய் எனக்கோ என்னுடைய சந்ததிகளுக்கோ வந்துவிடக்கூடாது. அப்படியான ஒரு நிவாரணத்தை கேட்கணும். அந்த பிரார்த்தனையை என்ன செய்யணும்? அழகூட்டணும், மெருகூட்டணும். அது வெறுமனே பிரார்த்தனையா நிறுத்திடக்கூடாது. அல்லாஹ் இது போன்ற நோய் வரவே கூடாது அப்படின்னு முடிச்சிடணும். அது யாருக்கு வரக்கூடாது? அல்லாஹ்விடத்துல கேட்கணும். நம்ம வாய்க்கு அல்லாஹ்வுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நிறைய பிரார்த்தனைகளை நம்ம செய்ய மறுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தெரியும், நம்மளை படைச்ச ரப்புக்கு எல்லாம் தெரியும். ஆனா கேளுங்க நல்லா சொல்றான். உஜீபு தாவத தாயி இதா தானி ஃபல்யஸ்தஜீபு லி என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். உங்களுக்கு தேவைனா நீங்க கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க, எப்படி வேணும் கேளுங்க, எப்படியாவது நோயை குணமாக்கிறது அப்படின்னு துவா செய்றோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? கடுமையான சங்கடங்களை கொடுத்தாவது நோயை குணமாக்குறான். சங்கடமே இல்லாமல் நோயை குணமாக்கும் சொல்ல தெரியலையே நமக்கு. இதெல்லாம் நபிமார்கள் கவனமாக துவா செஞ்சாங்க. மூசா நபி துவா செஞ்சாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த மின் கைரின் ஃபகீர், இறைவா நீ வழங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளில் இருந்தும் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், நான் ஃபகீராக இருக்கிறேன், நான் ஃபகீர் யா அல்லாஹ் எனக்கு வழங்கு என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடையும் வேண்டி விரும்பி கேட்டார்கள். இப்படி எக்கச்சக்கமான பிரார்த்தனைகள், நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அது ஒவ்வொன்றும் அழகழகான பிரார்த்தனைகள். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை உலகத்துல யாரும் செய்ய முடியாது. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த பிரார்த்தனைகளாகத்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பி, இப்ராஹிம் நபி துஆ செஞ்சாங்க அல்லாஹ்ட்ட, என்ன துர்ரியத்தன் தொய்யிபா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குழந்தைய கொடுன்னு கேட்கணும்ல, அப்படி கேட்கல. துர்ரியத்தன் தொய்யிபா, பரிசுத்தமான சந்ததியை கொடு. ஒழுக்கத்துல இறை எல்லாமே வந்துருமே அதுல. தொய்யிபா அப்படின்னு சொன்னா பரிசுத்தமானது, மிக தூய்மையானது. அது எப்படி தூய்மையானது? அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த வார்த்தையினுடைய கணம் என்ன, அது எவ்வளவு பொருட்களை பொதிந்திருக்கிறது என்பது ரப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப தொய்யிபா அப்படின்னு அல்லாஹ் யாரை கொடுக்கிறான்? தொய்யிபா இஸ்மாயில் நபியை தூக்கி கொடுக்கிறான். அல்லாஹ்
அப்ப இப்படி அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது உயர்தரமான வார்த்தைகளை கொண்டு, மிக மிக கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு, சடைவில்லாமல், அல்லாஹ் தருவானா தரமாட்டானா என்கின்ற தொய்வில்லாமல், சந்தேகம் இல்லாமல், ரொம்ப ஸ்ட்ராங்கா அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் தருவான் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இப்படி நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் உயர்ந்ததை நாம் என்ன செய்யணும்? நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். கரீம். அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததை எதிர்பார்த்து, உயர்ந்ததை கேட்டு, உயர்ந்ததை செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை தூண்ட வேண்டும் என்கின்ற தகவலை பார்த்தோம். இதுக்கு அடிப்படை ஒரு செய்தி இருக்குது. என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில முதலாவது நபிமொழி, புகாரின் ஹதீஸ் கிதாப் இருக்கா இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் நபிமொழி, இன்னமல் அஅமாலு பின்னியாத். நாம உயர்ந்ததை கேட்கணும், செய்யணும், எதிர்பார்க்கணும், மறுமையிலும் அல்லாஹ்ட்ட உயர்ந்ததை கேட்கணும்னு சொன்னா இது நமக்கு என்ன செய்யணும்? மிக 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 சரியாக இருக்க வேண்டும். எது? இந்த நீயத் என்பது. அதாவது இன்னமல் அஅமாலு பின்னியாத். நம்முடைய நீயத்து சரியில்லை, நம்முடைய எண்ணம் சரியில்லைன்னு சொன்னா செயல்கள் சரியாக இருக்காது. நம்ம எல்லா காரியங்களிலும் நாம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது இப்படிதான் போயிடும், இது ஒண்ணுமே ஆகாம போயிடும். எதுவா இருந்தாலும் சரி, அது இபாதத்துகளா இருந்தாலும் சரி, தொழும் பொழுதே நம்ம நினைப்போம், நம்ம தொழுகையெல்லாம் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கிடப்படுமா? ஏன்? அவர் இங்க இல்ல, அவர் தக்பீர் கட்டி ஆளுதான் இங்க இருக்கிறார். அவர் சிந்தனையும் மற்ற விஷயங்களும் வேற எங்கேயோ இருக்குது. ஒழு செய்து கொண்டிருக்கிறார், ஒழு செய்யற சிந்தனையே இல்ல. அவர் வாட்ட கையாளம்புறார், முகத்தாளம்புறார், காலாளம்புறார், போய்கிட்டே இருக்கார். ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்களே, எங்கேயாவது கேப் விட்டுச்சுன்னா அந்த இடம் நரகம் அப்படின்னாங்க. கரண்டை இருக்குல்ல, கரண்டையுடைய பகுதி ஒழு செய்யாமல் விடப்பட்டால் நரகம் என்றார்கள். அப்ப அந்த அளவிற்கு கடுமையாக எச்சரித்த ஒழுவ கூட நாம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ இபாதத்து செய்யறோம், தொழுகிறோம், பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு காலங்களை கடத்தக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். அப்ப நீயத்து என்ன செய்யணும்? மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும், அது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய நீயத்து, நான் ஒழு செய்யறேன், என் பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒழு செய்தால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். வாழ்க்கையே வெறுத்து போய் என்ன செய்யறான்? ஒழு செய்யறான். ஒழு செய்யும் பொழுது எல்லாத்தையும் எடுக்கிறான், கடைசியில் அல்லாஹ் மேலேயும் நம்பிக்கை இழக்கிறான். என் தொழுகை எல்லாம் எங்க அங்கீகரிக்கப்படும் என்கின்ற சிந்தனையிலேயே ஒழு செய்து தக்பீர் கட்டி தொழுது சலாம் கொடுத்து எழுந்து செல்கிறான். எப்படி தொழுகை அங்கீகரிக்கப்படும்? இபாதத்துகள் எப்படி அங்கீகரிக்கப்படும்? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய சிந்தனை, என்னுடைய நியத் அது மிக மிக சீராக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய இபாதத்துகள் மீது ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு காதல் ஏற்பட வேண்டும். அதை நேசிக்கணும். நான் ஒழு செய்யறேன், ரப்புக்காக ஒழு செய்யறேன். ஒழு செஞ்சா வறுமை நாள்ல என் மேனி எல்லாம் மின்னும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நான் ஒழு செய்கிறேன், ரப்ப அந்த அந்தஸ்தை கொடுப்பான். தொழுதால் என் பாவம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நான் தொழுகிறேன், ஃபர்லான தொழுகையை, சுன்னத்தான தொழுகை, உபரியான தொழுகையை நான் நிறைவேற்றுகிறேன். அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பான், என் இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நான் என்னால் முடிந்த அளவிற்கு என் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சீராக தொழுது கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லா காரியங்களிலும், செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும், பிள்ளைகளை வளர்த்தாலும் சரி, ஏதோ பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் வளர்க்காம அவர்களை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். இந்த நிய்யத்தை என்ன செய்யணும்? இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிம்ரிஇ மா நவா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களே, ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை கொண்டுதான். வ இன்னமா லிம்ரிஇ மா நவா, மனிதன் என்ன நினைக்கின்றானோ அதை நாம் அவனுக்கு கொடுக்கின்றோம், அது அவனுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அந்த அடிப்படையிலே நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அல்லாஹ் தருவான். உழு செய்யும் போது நல்ல நியத்தில் உழு செய்தால் அதற்கான கூலி வழங்கப்படும். இந்த உலகத்தில் வியாபாரம் செய்தால், குடும்ப வாழ்க்கை நடத்தினால், பிள்ளைகளை படிக்க வைத்தால், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நன்மையான காரியங்களை இந்த நியத்தின் அடிப்படையிலே சீராக அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு சீரான கூலியை தருவான் என்கின்ற அந்த உயர்தரமான எண்ணத்தையும் நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உபதேசத்தோடு நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட செய்திகளை நம்முடைய வாழ்விலே நிஜப்படுத்துவதற்கு அருள் செய்வாராக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.